ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்து இருக்கின்ற சிறப்பு விருந்தினர் இடதுசாரி செயல்பாட்டாளர் தோழர் மருதையன் அவர்கள். வாருங்கள், அவரோடு உரையாடலாம். தோழர் வணக்கம். வணக்கம் தோழர். இன்றைக்கு விஜய் சேலத்துல சீலநாயக்கம்பட்டியில கூட்டம். அந்த கூட்டத்தில் விஜய் பல்வேறு விஷயங்களை பேசியிருக்கிறாரு. நம்ம இன்னைக்கு முக்கியமா விவாதிக்கக்கூடிய அந்த பொருளை ஒட்டியும் அவர் பேசியிருக்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு நம்ம போட்ட அந்த பொலிட்டிக்கல் பாம் இப்ப எல்லா கூட்டணியிலையும் வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸ்டாலின் சார்லாம் கதறிட்டு இருக்கிறாரு. ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்குன்னு ஒண்ணு சொன்னேன். இப்போ அந்த பொலிட்டிக்கல் பாம் எல்லா கூட்டணியிலையும் வெடிச்சுக்கிட்டு இருக்கு, தாறுமாற வெடிச்சுக்கிட்டு இருக்கு. ஸ்டாலின் சார்லாம் பதறாரு. ஆட்சி அதிகாரத்துல பங்கெல்லாம் தமிழ்நாட்டில் ஒத்து வராது அப்படின்னு சொல்றாரு. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஜெயிக்கிறதுக்காக மட்டும்தான் கூட்டணி, மற்ற எல்லாத்துக்குமே அவங்க தனி அணி, அவங்க மட்டுமே ஒரே அணி. வெல்வோம் ஒன்றாக, ஆனா வரும் வெல்த்தெல்லாம் பார்ப்போம் தனியாக. அந்த வெல்வோம் ஒன்றாக என்றது இதுதான் சீக்கிரட்டு. புரிய வேண்டியவங்களுக்கு நல்லா புரியும் நினைக்கிறேன். திமுக வெல்வோம் ஒன்றாக, ஆட்சியை மட்டும் பலன் மட்டும் தனியாக அப்படின்னு கையை வச்சு காட்டுறாரு பணத்தை. அடுத்து வெல்வோம் ஒன்றாக, வெல்த்தை பார்ப்போம் தனியாக அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு. இன்னொரு புறம் ராகுல் காந்தியை பிரவீன் சக்கரவர்த்தி நேற்று சந்தித்ததாக ஒரு தகவல். தொடர்ச்சியா அவங்களும் காங்கிரஸும் அதிகாரத்தில் எங்களுக்கு பங்கு வேண்டும் அப்படின்னு பிரவீன் சக்கரவர்த்தி, மாணிக்கம் தாக்கூர், ஜோதிமணி உள்ளிட்டோர் தொடர்ச்சியா வலியுறுத்திட்டு வர்றாங்க. இந்த உண்மையிலேயே விஜய் போட்ட பொலிட்டிக்கல் பாம் தான் காங்கிரஸ்குள்ள வெடிச்சிட்டு இருக்குதா, திமுக கூட்டணிக்குள்ள வெடிச்சிட்டு இருக்குதா? இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? விஜய் போட்ட பொலிட்டிக்கல் பாம் எங்கெங்கயோ வெடிக்குதுன்றார் அவர். அவங்க இடத்துல வெடிக்கல. முதல்ல விக்கிரவாண்டியிலே போட்டாரு. ஒரு நாய் கூட சிந்தல. நாய் கூட நான் சொல்றது மிகையா இல்லை, உண்மையிலே யாரும் சிந்தல. கொஞ்சம் எடப்பாடி ஏமாறுவார் மாதிரி இருந்துச்சு, அப்புறம் சுதாரிச்சிட்டாரு. கொடி தெரியுது அப்படின்னாரு. ஆமா, இத்து போன நாஞ்சில் சம்பத்து, செங்கோட்டையன், அப்புறம் அவர் ஃபெலிக்ஸ் ஜெரால்டு, இப்படிதான் முகில் வீரப்பனார் அவர் யாரு. சரி, ஓகே, இப்படி ஆளுங்க தான் கட்சியில சேர்ந்துருக்காங்க. இதுதான் யோக்கியதை. அதனால எங்கெங்கயோ வெடிக்குது அப்படின்னு ஒரு சொல்றதுக்கு ஒன்றும். ஆனால் ஒரு பாயிண்ட் உண்மை. எனக்கு இப்போ என்ன சந்தேகம்னா, இந்த ஸ்கிரிப்டை ஆதவர்ஜுனா எழுதி கொடுத்தாரா பிரவீன் சக்கரவர்த்தி எழுதி கொடுத்தாரான்னு. ஓகே, அதான் இப்போ சந்தேகம். ஏன்னா இந்த தத்துவத்தை ஆதவர்ஜுனா தான் முதல்ல விசிகால இருந்து அதை கிளறி பார்த்தாரு. எங்க தலைவரை முதலமைச்சர் ஆக்காம விட மாட்டோம் அப்படின்னு. என்னடா பரம்பரை தொண்டரை விட ஓவரா கூறியன்னு. ஆமா, ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குனாரு. விகடன்ல போய் சீனா போட்டாரு. ஒன்றும் கதை நடக்கல, கிளம்பு, அது எங்களுக்கு தெரியும், நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம், நீ கிளம்பு அப்படின்ட்டாங்க. அங்கேருந்து இங்கே வந்தார். விக்கிரவாண்டி மாநாட்டில் அதை போட்டாங்க. தலித்தை விட்டுட்டாங்க. தலித்தை முதல்வராக்குறது அதை விட்டார். விஜய் தான் தலித்து போல இருக்கு இப்போ அவருக்கு. என்ன அதை போட்டு இதை சொன்னாங்க. எதுவும் கேட்கல, யாருமே கண்டுக்கலை. அப்படின்னாக்கா அதிமுக மட்டும் இல்லை, தினகரன் கூட கண்டுக்கலை. அவ்வளோ ஒரு கேவலமான நிலைமை. அதுக்கு பிறகு இப்போ அவங்க ஊழியர்கள் கூட்டம் போட்டு என் மேல நம்பிக்கை வைப்பீங்களா? ஆமா, அந்த அளவுக்கு சுருதி இறங்கிடுச்சு. சத்தியம்லாம் கேட்டாரு. ஆமா, சத்தியம்லாம் வாங்கினாரு. இப்போ நீங்க சொல்லக்கூடிய இந்த 3 பிரபல மனிதர்கள் இருக்காங்கல்ல, பிரவீன் சக்கரவர்த்தி, மாணிக்கம் தாக்கூர், ஜோதிமணி, இவங்க பேசுனது, இவங்க தான் திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்கிறாங்க. ஆமா, என்ன இது இவருக்கு ஒரு ஆறுதல் மாதிரி விஜய்க்கு. விஜய் இன்றைக்கு ஒரு அறிக்கையும் வெளியிட்டு இருக்கிறார். என்ன சொல்றாருன்னா, 5000 ரூபா தமிழ்நாடு முதலமைச்சர் மகளிர் உரிமை தொகை போட்டது, அது பெண்களிடையே, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு பெண்களிடையே விசில் சத்தம் தான் அதிகமா கேட்க ஆரம்பித்து விட்டது. அந்த விசில் சத்தத்துக்கு அஞ்சுதான் இந்த 5000 ரூபா இன்னைக்கு போட்டிருக்கிறாரு. இதுவும் என்னாலதான் நடந்தது அப்படின்னு விஜய் இன்றைக்கு பேசி இருக்கிறார். அது பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்ல, 2 விஷயம். இந்த 5000ன்றது 3000 + 2000. ஆமா இல்லையா? மாதம் 1000 அப்படின்றது விசில் சத்தம் வர்றதுக்கு முன்னாலேயே கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆமா, இந்த 2000 சேர்த்து கொடுத்துருக்காரு. அதுக்கு ஒரு விளக்கமும் சொல்லியிருக்காரு அவர். தேர்தலை காரணம் காட்டி இதை முடக்குவதற்கான வேலைகள் நடக்குது. அஸ்வினி உபாத்யாயான்னு வக்கீல், அவர் பிஜேபி சுப்ரீம் கோர்ட் கிளைக்கு அவர்
இன்சார்ஜ். என்ன வேணுமோ ஒரு பெட்டிஷன் போடுவார், நீதிபதிகளும் கருணையோடு அதை வந்து பரிசீலித்து அது மாதிரி இது பண்ணுவாங்க. இப்போ HRNCயே இருக்கக்கூடாது, இந்த மாதிரி நிறைய பெட்டிஷன்லாம் போட்டிருக்காரு அவர். என்ன நீதிமன்றம் அப்படி அதை கன்சிடர் பண்ணோம் அப்படின்னு நான் சொல்கிறதுக்கு என்னன்னா, எஸ்ஐஆர் பற்றி எஸ்ஐஆர் கான்ஸ்டியூஷனலா அன்கான்ஸ்டியூஷனல் அப்படின்னு பீகார் தேர்தலுக்கு முன்னால் ஆமாம் அப்படிதான் கேஸ் போட்டாங்க. ஆமாம், இந்த இப்போ எல்லாம் அடுத்தடுத்த தேர்தல் நடந்துட்டுருக்கு. கோர்ட் என்ன செஞ்சிட்ருக்குன்னாக்கா, எஸ்ஐஆரில் எப்படி சுமூகமாக நடத்துறது அப்படின்றதுக்கான ஏற்பாடு. அதாவது இங்கே நசுங்கி இருக்குது, ஒடுக்கு எடுத்து விடுறது, அங்கே அது பண்ணுறது, அந்த வேலையை பார்த்துட்டு எஸ்ஐஆரை வந்து அமல்படுத்தும் வேலையை சுப்ரீம் கோர்ட் செஞ்சிட்ருக்கு. அதனால் முதல்வர் சுப்ரீம் கோர்ட்டுன்னு சொல்லவில்லை, ஆனால் நான் வந்து சந்தேகப்படுறேன் அந்த பெட்டிஷன். அதனால் புத்திசாலித்தனமாக இந்த காரியத்தை செஞ்சுருக்கிறாங்க. விஜயை பொறுத்த வரைக்கும் மழை பெஞ்சதுனால தான், வெயில் அடித்ததுனால தான் சொல்கிற பைத்தியங்களுக்கெல்லாம் நம்ம வந்து பதில் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் விஜய் இப்படி சொன்னது இந்த விஜயின் ரசிகர்கள்னு சொல்கிறதா, எதிர்கால கூட்டணி கட்சிக்காரர்கள்னு சொல்கிறதா, மாணிக்கம் தாக்கூர், பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவர்களுக்கு ஒரு மன மகிழ்ச்சியாக இருந்திருக்கணும். மாணிக்கம் தாக்கூர் போட்டிருக்காரு, இந்த பணம் போட்டது அப்படின்றது வந்து ஒரு வெற்று கோஷமாக இருக்கக்கூடாது, அது வந்து ஒரு பொறுப்பாக இருக்கணும். கர்நாடகாவில் பாருங்க, நாங்கள் கிரகலட்சுமின்னு 2000 ரூபா வந்து கொடுக்குறோம் மாசானா அப்படின்னு சொல்றாரு. ஏற்கனவே 2019 நியாய் அப்படின்ற பேர்ல பெண்கள் அக்கௌண்ட்ல 6000 போட போறோம் அப்படின்னு ராகுல் காந்தி வாக்குறுதி கொடுத்தாரு. அந்த வகையில் இதை நாங்க வந்து வரவேற்கிறோம் அப்படின்னு அந்த மாதிரி போட்டிருக்காரு. இப்போ அவர் வரவேற்பாரா மாட்டாரான்னு தெரியாம தான் இப்போ எல்லாம் அப்படியே கவலையா இருந்தா ஒரு சரி பரவாயில்ல வரவேற்றுட்டாரு. இது கிரகலட்சுமிக்கு உரிமை கிடையாதுங்க. இல்ல வரவேற்பு அப்படின்னு கூட அதை கிளியர் கட்டா சொல்ல முடியாது. இது வந்து ஒரு காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு ஏற்கனவே காங்கிரஸ் கட்சி தான் இதை தொடங்குனுச்சு, அந்த வழியில் நீங்க வந்துட்டு இருக்கிறீங்க அப்படின்றத சொல்லிட்டு பெண்கள் அதிகாரம் அடைதல் ஒரு கோஷம் அல்ல, அது ஒரு பொறுப்பு அப்படின்றாரு. கிரகலட்சுமிக்கு அதிகாரம் கிடையாது, உரிமையும் கிடையாது. ஓகே, கிரகலட்சுமின்னாக்கா சமையலறை கதவுக்கு பின்னால நிக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு பேர் தான் கிரகலட்சுமி. கிரகலட்சுமி, அன்னலட்சுமி, இந்த மாதிரி அஷ்டலட்சுமி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்படியே திட்டத்துக்கு பேர் வச்சு இது வந்து சங்கி பேர் வச்ச மாதிரி தான் இருக்குது. சீதாராமையா நல்ல மனுஷன், அது வேற விஷயம். ஆனால் அவர் கூட ஒரு துணை முதல்வர்னு ஒருத்தர் அடுத்த முதல்வருக்கு கூட இருக்காரு. அவர் என்ன வேலை பண்ணார் சட்டமன்றத்தில் பார்த்தோம் இல்லையா? இந்த RSSனுடைய முதல்ல நமஸ்தே சதாவச்சலே மாத்திருப்போமே அப்படின்னு ஒரு பாட்டை சட்டமன்றத்தில் பாடி காட்டினார். முதல்வர் பதவி கொடுக்குறியா இல்லை பிஜேபிக்கு போகட்டுமா, ஆபரேஷன் லோட்டஸை வந்து தொடங்கட்டுமா அப்படின்னு தான். அதுதான் அதுக்கு பொருள். இன்னைக்கு கூட ஒரு இது பார்த்தேன். கடந்த 5 ஆண்டுகளில் 2020 வரைக்குமான 15 to 20, 16 to 20 அந்த 5 ஆண்டுகளில் இந்தியா முழுதும் கட்சி தாவிருக்காங்க இல்லையா, அதில் 42% காங்கிரஸ். ஹையஸ்ட் காங்கிரஸ், லோயஸ்ட் திமுக. திமுகவில் ஒரு MLA தான், காங்கிரஸ் தான் ஹையஸ்ட், அது 200 சுத்தமாக இன்னும் வருது. அதனால் லட்சுமி லட்சுமின்னு பேர் வைக்கிறது அதுக்கு தகுந்த. லட்சுமிக்கு உரிமை கிடையாது, இது மகளிர் உரிமை தொகை. கிரகலட்சுமின்னாக்கா அதில் இருக்கக்கூடிய ஹிந்து கனோட்டேஷன், ஆணாதிக்க கனோட்டேஷன், பெண்ணுரிமை மறுப்பு கனோட்டேஷன் எதுவும் மகளிர் உரிமை தொகையில் கிடையாது. மகளிர்னா இந்து, முஸ்லீம், கிறிஸ்தவ எதுவும் இல்லாத மகளிரும் மகளிர் தான். அதனால் செக்யூலராகவும் டெமோக்ராட்டிக்காகவும் இருக்கிறது இந்த பேரில் இருக்குது. அதனால் அதிகாரப்படுத்துவது மகளிர் உரிமை இதை பற்றியெல்லாம் அவர் பேசுகிறது வந்து கேலி கூத்து. அதை ஒதுக்கி வச்சிடுறது நல்லது. அதாவது இந்த 5000 ரூபா கொடுத்த உடனே அவருக்கு ஏதோ கஷ்டமாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். என்ன இதில் வந்து இப்போ நம்ம தனியாக ஒரு குட்டி கலாட்டா பண்ணிகிட்ருக்குறோம், இந்த நேரத்தில் ஒரு பேர் கிடைக்கிற மாதிரி ஒரு காரியம் செஞ்சுட்டா அது வருத்தப்பட வேணாம். விஜய் இப்போ சொல்லியிருக்காரு, கிளம்பி போங்க. எனக்கும் ஒரு காங்கிரஸ் இல்லாத சட்டமன்றத்தை பார்த்தாக்க அது கொஞ்சம் நல்லா இருக்கும் போல எனக்கு தோணுது. ஒரு சீட்டு கூட ஜெயிக்காத அப்படி ஒரு காட்சியை நான் பார்க்கணும். திமுக ஜெயிக்குதா இல்லையா அதை கூட அப்புறம் பார்த்துக்குவோம். நீங்கள் ஒரு சீட்டு கூட இல்லாத ஒரு சட்டமன்றத்தை பார்க்குறேன், நீங்களும் பார்க்கணும்ல. ஆனால் இதில் என்ன பாயிண்ட் நான் சொல்கிறேன்னா, ஜோக்ஸ் அப்பார்ட், வேடிக்கையெல்லாம் இருக்கட்டும். அதாவது இந்த கூட்டணி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையில் தமிழ்நாட்டில் இயங்குகின்ற இந்தியா கூட்டணி மற்ற கூட்டணிகளை காட்டிலும்
உறுதியானது, மற்ற கூட்டணிகளுக்கெல்லாம் முன்மாதிரியானது. ஒரு ஆட்சி நடக்குது, அந்த ஆட்சியில் கூட்டணி கட்சிகளாக இருக்கக்கூடியவர்கள் ஆட்சியில் நடைபெறுகின்ற தவறுகளை, விடுதலை சிறுத்தைகள் கட்சியாக இருக்கட்டும் அல்லது இடதுசாரி கட்சிகளாக இருக்கட்டும், அவங்க கீழே இருந்து போராட்டம் நடத்துகிறாங்க, விமர்சனம் பண்ணுறாங்க, கடுமையாக சுட்டி காட்டுறாங்க, முதல்வர்கிட்ட பேசுகிறாங்க இல்லையா? இது எல்லாம் நடக்கிறத பார்க்குறோம். இந்த பிரச்சனைகள் எழுப்பப்பட்ட போது முதல்வர் சொன்ன பதிலையும் நம்ம பார்க்குறோம். அவங்க ஒரு இதை முன்வைக்கிறாங்க, தவறை சுட்டி காட்டுறாங்க அல்லது கருத்து வேறுபாடை சொல்கிறாங்க. அது அவங்களுடைய ஜனநாயக உரிமை, அதை நாங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணுறோம், அந்த வேறுபாடோட ஒரு பொது நோக்கத்துக்காக ஒன்றிணைந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் சொல்லுங்கள், காங்கிரஸ் கட்சி அந்த மாதிரி திமுக ஆட்சியில் மக்களுக்கு ஏதோ ஒரு தீங்கு நடைபெற்றது, பிரச்சனை நடந்தது அப்படின்றதுக்காக குரல் கொடுத்து இது சரியில்லை ஆட்சியில் பண்ணுறது அப்படின்னு பிரவீன் சக்கரவர்த்தி இது மாதிரி இவங்க யாராவது குரல் கொடுத்து அதை திமுக இல்லை இல்லை நீ பேசக்கூடாது அப்படின்னு சொன்னதா ஏதாவது இருக்குதா? ஏதாவது இருக்குதா? இல்லை. இப்போ நான் ஆட்சியில் பங்குன்னு சொன்னது வெடிக்குது அங்கே அப்படின்னு காங்கிரஸ் கட்சியை காட்டி அவர் சொல்லும்போது என்ன நடக்குதுன்னாக்கா, இந்த இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டில் பலவீனமாகிவிட்டது அப்படின்னு தன்னுடைய மகிழ்ச்சியை விஜய் தெரிவிக்கிறார். இந்தியா கூட்டணியில் விரிசல் பலவீனமாயிடுச்சு அப்படின்றதுக்காக யார் மகிழணும்? நியாயமா? பிஜேபி. இப்போ நாடாளுமன்றத்தில் நிர்மலா சீதாராமன் பேசுறாங்க, கிண்டல் பண்றாங்க. கூட்டணியில் என்ன இருக்கிறீங்களா? வெளியே அனுப்பிச்சிட்டாங்களா? அப்ப நிர்மலா சீதாராமனோட டயலாகுக்கும் விஜய் டயலாகுக்கும் ஏதாவது வித்தியாசம் தெரியுதா உங்களுக்கு? இல்ல. அப்போ விஜய் என்ன டீம்னு சொல்றது? சீமான் பி டீமா விஜய் பி டீமா? யாரும் சீமான் சி டீம் மாதிரி தான் தெரியுது. பி டீம் விஜய் தான். இப்போ பிஜேபியோட பி டீமோட கூட்டணி வைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற இவங்களை எல்லாம் என்னன்னு அழைப்பீர்கள் அப்படின்னு அடுத்த கேள்வி இருக்கு. விஜயை எப்படி பி டீம்னு சொல்லலாம்? அவர் கொள்கை ரீதியா பிஜேபி எதிரின்னு சொல்லியிருக்காங்கல்ல. அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி பாஜக தான். இன்னைக்கு கூட்டத்திலே அவர் பேசுறாரு, அனாவசியமா நான் எதுக்கு பிஜேபி எதுக்கணும், எதுக்கு தெய்வமே அவங்களுக்கு எதுக்கணும்? அது ஒரு காரணம் கூட சொல்றாரு. ஆல்ரெடி அவங்கள தமிழ்நாட்டு மக்கள் டெலீட் பண்ணிட்டு தானே இருக்கிறாங்க, நான் ஏன் தேவையில்லாம எதிர்க்கணும்? விஜய் என்னப்பா இவரை மட்டும் தான் எதிர்க்கிறாரு, இவங்களை எதிர்க்க மாட்டேன்றாரு, அவங்கள பத்தி எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாரு. இல்லை, நான் கேட்குறேன், இது யாருக்கான எலெக்ஷன்? தமிழ்நாடு சட்டசபைக்கான ஒரு தேர்தல். இப்போ இங்கே யார் ஆட்சியில் இருக்கிறா? யார் பொய்யா வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாத்துறது? யாரு மக்கள் விரோத ஆட்சியை நடத்துறது? அப்ப இங்க யாரை அகற்றணும்? இந்த மக்கள் விரோத திமுக அரசை அகற்றணும்னா நம்ம யாரை எதிர்க்கணும்? எதுக்கு தேவையில்லாம பல முறை மக்கள் ஆல்ரெடி டிலீட் பண்ணவங்களை எதுக்கு நம்மளுடைய கான்சென்ட்ரேஷன், நம்மளுடைய டார்கெட் திமுகன்றப்போ டார்க்னஸ் குள்ள எதுக்கு கல்லெறியணும்? இங்க ஆட்சியில் இருக்கிறது யாரு, நான் அவங்களை எதிர்க்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி தமிழ்நாட்டு மக்கள் டெலீட் பண்ணாங்கன்னு யார் சொன்னது? தமிழ்நாட்டினுடைய தமிழ்நாடு தலைகுனியாது, தமிழ்நாடு போராடும். அதுக்கு RN ரவி கேட்டார், யாரை எதிர்த்து போராடணும்? யாரை எதிர்த்து போராடும்? பிஜேபி எதிர்த்து தான் போராடும், ஒன்றிய அரசை எதிர்த்து தான் போராடும். எதுக்கு? தமிழ் மாநிலத்தின் உரிமைகள் பறிக்கப்படுவதை எதிர்த்து. நீ தமிழ் மாநிலத்தில் என்ன வெங்காயத்துக்கு ஆட்சிக்கு வர்றதுக்கு இருக்கிற? தமிழ் மாநிலம் அப்படின்னு ஒன்று கிடையாது. தமிழ் மாநிலத்தினுடைய வரி வருவாயை பிடுங்கிக் கொள்வதிலிருந்து, இந்தி திணிப்பிலிருந்து, தமிழ் மாநில உரிமைகள் அனைத்தையும் பறிக்கின்ற மாநிலங்களுடைய உரிமை, விசேஷமாக தமிழ் மாநிலத்தின் உரிமை. அதுவும் விசேடமாக இந்தியா துணைக்கண்டத்தின் வரலாறு இங்கிருந்து எழுதப்படக்கூடாது என்ற அளவுக்கு தமிழின விரோத மனப்பான்மையுடன் ஒரு பார்ப்பனிய ஆதிக்க கண்ணோட்டத்தில் செயல்படுறாங்கன்றதை தமிழ்நாட்டில் எல்லா கட்சிகளும் பேசுகிறாங்க. விஜய்க்கு அது பிரச்சனை இல்லை, பிஜேபி பேச வேண்டியதில்லை. பேசுனாக்கா ஜனநாயகன் படம் வராது, பேசுனாக்கா கரூர் கேஸ் ஆகிடும், அப்படி அதுக்காக அவர் பேசாமல் இல்லை. அவர் கொள்கையே பிஜேபி எதிர்ப்பா அல்ல, அவர் கொள்கையே பிஜேபி எதிர்ப்பா அல்ல. சீமான் கூட பிஜேபி மனித குலத்தின் எதிரின்னு சொல்லிட்டு அப்பப்போ 2 திட்டுவார். ஆமா, என்ன ஒரு இலையில ஊறுகா மாதிரி அது கொஞ்சம் திட்டுவார். அப்படி ஒரு வார்த்தை கூட விஜய் வாயிலிருந்து நான் பார்த்ததில்லை. அதனால விஜய் ஒரிஜினலா பிஜேபியினுடைய பி டீம் தான். எலக்ட்ரல் பாலிடிக்ஸ் கணக்கு போட்டு திமுக எதிர்ப்பு வாக்குகளை விஜய் பிரிக்கிறார் என்ற காரணத்தினால்
அது திமுகவுக்கு மறைமுகமாக சாதகம் தானே, அப்படி பார்க்கக்கூடாது. மாறாக தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு அந்த கூடியிருக்கிற ஒரு கூட்டம் இருக்குல்ல, வார்த்தைக்கு வார்த்தை ஏதாவது சொன்னாக்க ஓன்னு கத்துது, விசில் அடிக்குதுல்ல ஒரு கூட்டம், அது தமிழில் சொல்கிறாங்க, அதை நான் சொல்ல விரும்பலை, விசில், அது பார்த்து தெரிஞ்சுங்க. அந்த கூட்டம் வெகு விரைவில் பிஜேபியின் காலாட்படையாக மாற இருக்கின்ற ஒரு கூட்டம். அப்படி ஒரு கூட்டத்தை உருவாக்கி அவர் வச்சிருக்காரு. அந்த பிஜேபியை வந்து கனவில் கூட எதிர்க்க வேண்டும் என்று நினைக்காத, எதிர்க்க முடியாதுன்னு மேடைக்கு மேடை சத்தியம் செய்கின்ற, அவங்களோட கூட்டணி சேரணும் அப்படின்னு பிரவீன் சக்கரவர்த்தியும் இவங்களும் அதை மனதில் வைத்து கொண்டு இந்தியா கூட்டணிக்குள்ள குழப்பம் விளைவிக்கிறார்கள் என்றால் இவர்களை யார் என்று அழைப்பது அப்படின்றது தான் இப்போ நம்ம முன்னால் இருக்கிற கேள்வி. இல்லை, அப்படி கேட்கறதே தப்பா? ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு, இல்லை கூட்டணி ஆட்சி வேண்டும் அப்படின்னு கேட்பதே தப்பா? ஆமாம்மா, அவரு எல்லாம் இந்தியா அலையன்ஸ்ல தானே ஒன்னா தானே இருக்காங்க. ஆமாம் ஆமாம், இல்லைங்க, இப்போ நான் என்ன கேட்குறேன், ஆட்சியில் பங்கு எதுக்காக வேணும்? ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்றது கேட்டு கதவுன்ற மாதிரி ரெண்டும் ஒன்று தான். ஓகே, என்ன எதுக்கு வேணும் உங்களுக்கு அப்படின்னு இப்போ கேள்வி. அதாவது இப்படி பார்ப்போம், அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் அதிகாரத்தில் பங்குன்னா மந்திரி சபையில் பங்கு வேணும், அமைச்சரவையில். திராவிட முன்னேற்ற கழகம் அமல்படுத்துகின்ற இன்னென்ன கொள்கைகள் சரியில்லை, இதெல்லாம் அமல்படுத்த வேண்டும் என்பது எங்கள் கருத்து அப்படின்னு நீங்கள் ஏதாவது சொல்லியிருக்கீங்களா இது வரைக்கும்? அதுக்காக வேணும் அப்படின்னு கேட்குறீங்களா? அப்படி இது வரைக்கும் எதுவும் சொன்னதில்லை. மிகச்சிறப்பாக ஆட்சி நடக்குது அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்படி தானே சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆமாம் ஆமாம், அதில் உங்களுக்கு எந்த கருத்தும் கிடையாது. அப்போ வேறு எதுக்காக வேணும்? இப்போ விஜய் சொல்கிறாரு இல்லையா, ஆமாம், வெல்த்தில் வந்து பகிர்ந்து கொள்றதுக்கு, அதுக்கு தான் கேட்குறீங்க. அப்படி தான் நான் புரிஞ்சுக்க வேண்டியிருக்குது. வேறு எந்த நோக்கமும் இதில் இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னா, திராவிட முன்னேற்ற கழகம் வந்து கூட்டணி ஆட்சியில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு முதல்வர் சொல்லியிருக்காரு. அது தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராது அப்படின்னு முதல்வர் சொல்றாரு. பிரவீன் சக்கரவர்த்தி அதை என்ன முதல்வர் சொல்றாருன்னா, இங்க அப்படி ஒரு பாணி இல்லை, இங்க ஒத்து வராது, மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், இது வந்து சிலர் ஒரு சதி பண்ண நினைக்கிறாங்க இந்த கூட்டணியை உடைப்பதற்கு அப்படின்னு கிளியரா வந்து சொல்லிட்டாரு. ஆமா, அதற்கு வந்து பிரவீன் சக்கரவர்த்தி அப்படியெல்லாம் தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு யூனிக்னஸ் கிடையாது, யூபியை பாருங்க, பீகாரை பாருங்க, இப்படி மற்ற மாநிலங்கள்லாம் காட்டி, குறிப்பா பாஜக ஆளுகின்ற மாநிலங்களை வந்து காட்டி அங்கெல்லாம் கூட்டணி ஆட்சி தானே நடைபெறுகிறது, தமிழ்நாட்டுக்கு மட்டும் என்ன விதிவிலக்கு? தமிழ்நாட்டினுடைய யுனிக்னஸ் என்ன அப்படின்னாக்கா, திராவிட நாடு கைவிட்ட பிறகு முன்வைக்கப்பட்ட மாநில சுயாட்சி கோரிக்கை, அதுதான் காங்கிரஸுக்கு, இந்திரா காந்திக்கு இன்னைக்கு வேப்பங்காயாக கசந்தது. அதன் விளைவாகத்தான் திமுகவை ரெண்டாக வந்து உடைக்கிறதுக்கு எம்ஜிஆரை ஒரு கருவியாக பயன்படுத்தினாங்க. இன்னைய வரைக்கும் மாநில சுயாட்சி அப்படின்றத அடைவோம், அதை நோக்கி போராடுவோம் என்பதை திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. இந்த மாநில சுயாட்சி என்ற கருத்தில் காங்கிரஸுக்கு உடன்பாடு கிடையாது. பிஜேபிக்கு மட்டும் இல்லை, காங்கிரஸுக்கு உடன்பாடு கிடையாது. இப்போ முதல்வர் வந்து தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராது அப்படின்னு சொல்றது, உங்களுக்கு என்ன யுனிக்னஸ் இருக்குன்னு அவர் கேட்குறாருல, இதுதான் யுனிக்னஸ். யூபியில், மத்திய பிரதேசத்தில், கர்நாடகாவில், வேற எந்த ஸ்டேட்டை வேணா சொல்லட்டும், எங்கேயும் இல்லாத யுனிக்னஸ் என்ன அப்படின்னாக்கா, இது இந்த ஒன்றிய அரசின் கீழ் அதிகாரத்தை குவிக்கின்ற போக்குக்கு எதிரான, அரசமைப்பு சட்டத்தையே மாநில சுயாட்சியின் அடிப்படையில் திருத்த வேண்டும் என்று கோருகின்ற அரசியலை முன்வைக்கின்ற இடம். என்னுடைய கருத்து என்னன்னா, இந்த அரசியலை யார் முன்வைக்கிறார்களோ, யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ, அவர்கள் கூட்டணி கட்சிகளாக இருப்பின் அவர்களோட அதிகாரத்தை பகிர்ந்து கொள்ளலாம். ஒரு எடுத்துக்காட்டுக்கு விசிகா அப்படின்னு சொல்கிறேன் நான். அவங்க இதை ஏற்றுக்கொள்கிறாங்கன்னா மேபி அது அவங்களுக்குள்ள உள்ள விஷயம். ஆனால் காங்கிரஸ் கட்சியோடு ஒரு காலத்திலும் இதை பகிர்ந்து கொள்ள முடியாது. சிபிஎம் வந்து முடியாது அப்படின்னு அவங்களுக்கு அதுலேயே இல்லை. காங்கிரஸ் கட்சியோடு ஒரு காலத்திலும் ஏன் பகிர்ந்து கொள்ள முடியாதுன்னு சொல்கிறேன்னா, காங்கிரஸ் வந்து மாநில உரிமைக்கு எதிரானது. சில சான்றுகளை பேசுவோம். ஒரு அமைச்சரவையில் இருக்கிறவங்க விரும்புகிறாங்கல்ல, இவங்க காவிரி பிரச்சனையில் என்ன பண்ணுவீங்க நீங்கள்? காவிரி பிரச்சனையில் ட்ரிபியூனல் ஏதோ ஒன்று வந்துச்சு. ஆனால் இத்தனை நாள் வரைக்கும் கர்நாடக காங்கிரஸ் ஒரு குரல்லையும் இது ஒரு குரல்லையும் பேசி சிவகுமார் தண்ணி தரமாட்டோம் முடியாது அப்படிதான் அந்த பிரச்சனையில் அதுதான் பேசுனீங்க. இப்போ அனைத்து சாதி அர்ச்சகர் வந்து கொண்டாந்துருக்காங்க, அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? அதை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? அதை பேசுவீங்களா? நீங்கள் சபரிமலையில்
பெண்கள் வழிபாட்டுக்கு போகலாம் உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்தபோது அதை அமல்படுத்த மார்க்சிஸ்ட் கட்சி முயன்ற போது நீங்கள் சங்கிகளோடு சேர்ந்து போராட்டம் நடத்தினீர்கள். காங்கிரஸ் பெண்களை விடக்கூடாதுன்னு. அதுதான் உன்னோட யோகிதை. இந்து மதம் என்று சொல்வதை பற்றி பெரியாரும் திராவிட இயக்கம் கொண்டிருக்கிற பார்வை உங்களுக்கு உடன்பாடா? இந்து மதம் நல்ல மதம் என்பதுதான் உங்கள் கருத்து. பெரியார் அம்பேத்கருடைய கருத்து உங்கள் கருத்து அல்ல. திராவிட இயக்கத்தின் கருத்தும் உங்களுடைய கருத்து அல்ல. இப்போ 70 விடுதலை, அந்த அவர்களுக்கு தூக்கு தண்டனைக்கு எதிராக இங்கே நடைபெற்ற இயக்கம், இது எல்லாத்துலேயும் உங்களுடைய நிலை என்ன? எதிர்நிலை. எதிர்நிலை மட்டும் அல்ல, இதுவரைக்கும் நீங்கள் செஞ்சதெல்லாம், இதுவரைக்கும் காங்கிரஸ் திமுகவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் செஞ்சதெல்லாம் பச்சை துரோகம் தவிர வேற எதுவும் இல்லை. என்ன காமெடி அப்படின்னு சொன்னால், கொஞ்ச நாள் முன்னால் வரைக்கும் காமராஜ் ஆட்சி அமைப்போம், காமராஜ் ஆட்சி அமைப்போம். ராமராஜ் ஆட்சி அமைஞ்சாலும் அமையுமே தவிர காமராஜ் ஆட்சிக்கு இங்கே வந்து ஒன்றும் வாய்ப்பு கிடையாது. நீ பண்ணியிருக்கிற வேலை பூரா பச்சை. ஒன்று அண்ணா திமுக உடைச்சு பிரித்தாங்கன்னு சொன்னேன். திமுக ஆட்சியை எத்தனை முறை கலைத்தீர்கள்? 356. பிஜேபிக்காரன் அதுதான் சொல்கிறான், நாங்கள் என்ன ஆட்சியை கலைச்சோமான்னு கேட்குறான். ஆமாம், நீ அந்த வேலையை பண்ணீங்க. இல்லை, பிரவீன் சக்கரவர்த்தியோட இந்த தமிழ்நாட்டுக்குன்னு என்ன யூனிக்னஸ் இருக்குது? முதல்வருக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி பிரவீன் சக்கரவர்த்தி பேசின விஷயத்த இப்போ நான் சொன்னதுதான் யூனிக்னஸ். ரீட்வீட் பண்ணி வச்சிருக்காரு குருமூர்த்தி, துக்ளக் குருமூர்த்தி ரீட்வீட் பண்றாரு. நியாயமா செஞ்சிருக்காரு அவர், நியாயமாக செய்திருக்கிறார். இப்போ அதுல தெரிய வருவது என்னன்னா, பிரவீன் சக்கரவர்த்திக்கும் குருமூர்த்திக்கும் இடையில எவ்வளவு நெருக்கமான உறவு இருக்குது, அல்லது காங்கிரஸ் கொள்கைக்கும் பிஜேபி கொள்கைக்கும் இடையில இப்போ ஒரு சந்தர்ப்பவசத்தால் அடி வாங்கி உதவாங்கி மிதிப்பட்டு ஒன்றும் இல்லாமல் ஆயிருக்கிறதுனால காங்கிரஸ் இப்படி இருக்குது. ஆனால் காங்கிரசினுடைய கொள்கைக்கு பல்லு முளைச்சது தான் பிஜேபி. சரிதானா? ஆர்எஸ்எஸ்ன்னு ஒன்று இருக்குன்ற அதே நேரத்தில் இன்னைக்கு பிஜேபி செய்யக்கூடிய சகலவிதமான அயோக்கியத்தனங்களுக்கும் அடித்தளம் அமைத்து கொடுத்த கட்சி காங்கிரஸ் கட்சி. ஏன் இதெல்லாம் இப்போ திரும்ப சொல்ல வேண்டியிருக்குதுன்னாக்கா, இவங்க செஞ்ச போப்பாண்டவர் நாங்கள் வந்து டார்வினுக்கு துரோகம் செய்து விட்டோம் அவரெல்லாம் மன்னிப்பு கேட்குறாரு. காங்கிரஸ் மன்னிப்பு கேட்கறதுக்கு ஊர்பட்ட விவகாரம் இருக்குது. இப்போ ராகுல் காந்தி வந்து இன்று புதிதாய் பிறந்தோன்னு பேசுறதுனால நீங்கள் பண்ண அயோக்கியத்தனம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து ஒன்றும் மறந்து போயிடாது. இன்னைக்கு பிஎம்எல்ஏல இவ்வளோ பேரை உள்ளே வைக்கிறாங்களே, ஆமாம் நான் தப்பு பண்ணிட்டேன்றார் யார்? ப. சிதம்பரம். 2Gயில் நீங்கள் என்னெல்லாம் பண்ணீங்க? 2G வந்து ஒரு ஊழல் வழக்கே அல்ல அப்படின்றது அமைச்சர் பதவியிலிருந்து ஆராசா ரிசைன் பண்ணுறதுக்கு முதல் நாள் ஒரு ஃபுல் பேஜ் இது பாலிசி டெசிஷன் தான் என்பதற்கான எல்லா ஆவணங்களும் ஹிந்துவில் வெளியே வந்துச்சு. அந்த கணமே அதை பற்றி தப்பு அபிப்பிராயம் யார் வைத்திருந்தாலும் அது வந்து அகன்று விட்டது. ஆனால் அதுக்கப்புறமும் நீங்கள் கேஸ் நடத்தி அவர் கலைஞரின் மனைவி உட்பட எல்லாரையும் வந்து அலக்கழிச்சிங்க. ஆராசாவை கனிமொழியை சிறையில் வச்சிங்க, அவதூறு பண்ணீங்க. நீங்களும் சேர்ந்து ஒத்து பண்ணீங்க. திமுகவை பலி கொடுக்கறது, நிர்பந்தப்படுத்துறது, எல்லா அயோக்கியத்தனமான வேலையும் பண்ணீங்க. கடைசியில் தீர்ப்பு வந்த பிறகு உடனே சல்மான் குர்ஷிது புக் எழுதுறாரு. அன்னைக்கே தெரியுன்றாரு சிதம்பரம். அன்னைக்கே தெரியும்னா என்ன வெங்காயத்துக்கு இதெல்லாம் பண்ணீங்க? அப்போது இந்த 2Gயை வந்து நீங்களும் சேர்ந்து ஊதி 2014 மோடியை கொண்டு வருவதற்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தது இந்த கட்சி. நாங்கள் வந்து தீவிரமான பிஜேபி எதிர்ப்பாளர்கள், நாங்கள் தான் சுத்தம் சுயம் பிரகாசம் என்று சொல்லிக் கொள்வதற்கான அருகதை காங்கிரஸுக்கு கிடையாது. அயோத்தி பிரச்சனையை நரசிம்மராவ் தான் உருவாக்குனது. மசூதி இடிப்பை நடத்துவதற்கு அனுமதித்து ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு அவுட் ஆஃப் ரீச்சாக இருந்தது. அன்னைக்கு மீடியாவெல்லாம் எடுத்து பாருங்க, அது ஒரு சதி. அதுக்கு பிறகு குஜராத்தில் படுகொலை நடந்தது. மோடியையும் அங்கே அந்த இனப்படுகொலை குற்றவாளிகளையும் நீங்களா தண்டிச்சிங்க. தீஸ்தா சேத்தல்வாத் என்ற ஒரு பெண், அவங்க வழக்கு நடத்தி அவங்கள வந்து தண்டனை கொண்டு வந்தாங்க. நீங்கள் மோடிக்கு கிளீன் சீட் கொடுத்து வெளியே அனுப்புறதுக்கு தான் வந்து உதவுனீங்க. இதுவரை நடந்திருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கு எதிரான கலவரங்கள் எதிலும் காங்கிரஸ் எந்த நடவடிக்கையும் எடுத்ததில்லை. ஒவாய்சி பேசுகிறாரு, இப்படி பண்ணுறாரு அப்படின்னாக்கா அதை நம்ம பேசலாம். ஆனால் பேசுறது எல்லாத்துலேயும் நியாயம் இருக்குது. அதனால் காங்கிரஸ் நாங்கள் ஏதோ சுத்தம் சுயம் பிரகாசமான பிஜேபி எதிர்ப்பாளர்கள் யோக்கிய சிகாமணி மாதிரி எவனும் பேசக்கூடாது. அதனால் இன்னைக்கு பிஜேபியை எதிர்க்க வேண்டியிருக்கிற ஒரு துர்ப்பாக்கியமான சூழலில் கண்ட கழுதைகளோடு சேர்ந்து நிற்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டிருக்குது. அந்த கணக்கில் தான் வந்து சேர்ந்து இருக்கிறோம்.
ராகுல் காந்தி பேசுறாரு. ராகுல் காந்தி அல்ல காங்கிரஸ் கட்சி. அவர் வாஜ்பாய்க்கு கலைஞர் சொன்னார்ல, அது மாதிரி தவறான கட்சியில் இருக்கும் சரியான மனிதர் அவர். என்ன, அது ஒரு விளங்காத கட்சி. இதோ இவங்கெல்லாம் யாரு? இப்போ இந்த 3 பேர் பேசிட்டு இருக்கிறாங்களே, பல பேர் கேட்குறாங்க, இது ராகுலுக்கு தெரியுமா? இது கூட தெரியாத அளவுக்கு ஒரு தலைவர் இருந்தாங்கன்னா அந்த கட்சி வந்து என்ன. இப்போ இப்போ இவர் பேசுறாரு, குருமூர்த்தி ட்வீட் போடுறாரு, உடனே ஆல் இண்டியா மீடியா வந்து அதை எடுத்துக்கிறாங்க. ஆமா, உடனுக்குடனே ராகுல் காந்தி சந்திக்க போகிறார் பிரவீன் சக்கரவர்த்தி அப்படின்னு உடனுக்குடனே அவரோட ஒவ்வொரு அசைவுகளையும் உடனுக்குடனே லைவ் பண்றாங்க. அது மிகப்பெரிய விவாத பொருளா மாத்துறாங்க. அவர் யாருன்னே வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் யாருக்கும் தெரியாது. இல்ல நேற்று ஒரு சம்பவத்தை சொல்றேன். நாடாளுமன்றத்திலிருந்து வெளியே வர்றார் ராகுல் காந்தி. காரில் வந்து மீடியாவெல்லாம் சுற்றிக்கிறாங்க. வந்து அவரை கேள்வி எடுத்து வராங்க. நீங்கள் எல்லாம் மீடியா தானே, கொஞ்சம் நடுநிலையாக நடந்துக்குங்க, உங்களுக்கு சொந்த புத்தி கிடையாதா, பொறுப்புணர்ச்சி கிடையாதா, இன்னைக்கு டேக் வேர்டு கொடுத்துட்டாங்களா, நேற்றுக்கு வந்து ஆத்தன்டிகேட் அப்படின்றது டேக் வேர்டு, இன்னைக்கு வந்து உரிமை பிரச்சனை அப்படின்றது டேக் வேர்டா? அதாவது என்னன்னாக்கா, ஆத்தன்டிகேட்ன்றது நரவணை பிரச்சனை இருக்குல்ல, ஆமாம், அதை வந்து ஆத்தன்டிகேட் பண்ணணும், அதை வந்து தலைப்பு செய்தியை ஆதாரபூர்வமற்றது அது, அப்படி அதை சித்தரிக்கிறது. இன்னைக்கு வந்து என் மேலே உரிமை பிரச்சனை வரப்போகுது. நான் எழுப்பின கேள்வி இண்டோ யூஎஸ் டீலு, எப்ஸ்டைனோட உள்ள கள்ள உறவு, இதெல்லாம் மறைச்சிட்டு இந்த பிரச்சனையை கொண்டு வர்றது, இதுக்கு பிஜேபி உங்களுக்கு அஜெண்டா கொடுக்குதான்னு அருமையாக கேட்டார். ஆனால் நான் வந்து காங்கிரஸ்காரங்களை கேட்குறேன், இந்தியா கூட்டணியை உடைப்பதற்கு பிரவீன் சக்கரவர்த்தியும் ஜோதிமணியும் மாணிக்கம் தாக்கூரும் டெய்லி மீடியாவுக்கு, பிஜேபியோட கோதி மீடியாவுக்கு டெய்லி ஒரு அவங்க டேக் வேர்டு கொடுத்துட்ருக்குறாங்க இதை உடைக்கிறதுக்கு. இது அவருக்கு தெரியாதா? இது தெரியாத ஒரு தலைவரா? எனக்கு அது புரியல. இது தெரியாமல் ஒருத்தர் எப்படி இருக்க முடியும்? அதனால் ஒரு பாயிண்ட் வந்து தெளிவுபடுத்திக்கணுங்க. பிரவீன் சக்கரவர்த்தி இப்போ சொல்லியிருக்காரு, காங்கிரஸில் உள்ள பெரும்பான்மையருடைய கருத்து, அதையும் சேர்த்து தான் குருமூர்த்தி ரீட்வீட் பண்ணிருக்காரு. ஆமாம் ஆமாம், பெரும்பான்மையான தலைவர்கள், தொண்டர்கள் எல்லாரோட கருத்தும் இதுதான். 60 ஆண்டுகளா நாங்க வந்து ஆட்சியில இல்லை அப்படின்னு. இதுல கூடுதலா சொல்லணும் அப்படின்னா, மாணிக்கம் தாக்கூர் சொல்ற காரணம் வந்து, எதுக்கு நாங்க அதிகாரத்தை கேட்கிறோம், மக்கள் சேவைக்காக நாங்க வந்து அதிகாரத்தை, அந்த சேவையை பத்தி தனியா பேசுவோம், கட்சி சரி தனியா பேசுவோம். நான் சொல்றது, ஜோதிமணி வந்து அந்த முதல்வர் வந்து இந்தியா டுடே செமினார்ல சொல்லியிருக்காரு. ஆமா, அது அவர் கருத்து. ஆமா, எங்க கருத்து நாங்க பேச்சுவார்த்தையில பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. அவர் சொல்லிட்டாரு கிடையாது, அது அவங்களுக்கும் தெரியும்ட்டாரு. பேச்சுவார்த்தை அதில் கிடையாது, இப்போவே நீங்கள் கிளம்பலாம், இப்போவே கிளம்பலான்னு சொல்கிறேன் நான். பேச்சுவார்த்தை எவ்வளோ சீட்டுன்றதுக்கு தான். ஆட்சியில் பங்குன்றதை பற்றி பேச்சுவார்த்தை கிடையாதுன்னு தான் அவர் சொல்லியிருக்காரு. அதனால் உங்கள் தலைவர் இப்போ இதை பற்றி ஏன் இவங்க கருத்து சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. இந்த கட்சிக்கு தலைவர்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் என்ன டம்மி பீஸ் அவர் ராகுல் காந்தி? இல்லை, இங்கே ஒருத்தர் தலைவர் இருக்காரு, அவர் யார்? இது ஒரு கட்சியா? இது இவங்கெல்லாம் இது பேசிகிட்டு இருக்கிறாங்க. இவங்க பேசுகிறவங்க மேலேயும் நடவடிக்கை எடுக்காதான். இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது என்ன அப்படின்னு கேட்டால், இது டெல்லி தலைமை இருக்கு இல்லையா, அது வந்து நேர்மையற்ற முறையில் நடக்குது, சதித்தனமாக நடக்குது. ஸ்டாலின் வந்து ரொம்ப நாகரிகமாக சொல்லியிருக்காரு, சிலர் சதி செய்கிறார்கள். நான் என்ன நினைக்கிறேன்னா, தலைமை தான் சதி செய்யுது. தலைமைனா யாரை சொல்றீங்க? ராகுலா? ராகுல் காந்தி உட்பட தான். உங்களுக்கு தெரியும், ஆனால் அவரை வந்து மிஸ்லீட் பண்ணுறாங்கன்றாங்களே. இது இந்த ஜெயலலிதாவை சசிகலா மிஸ்லீட் பண்ணுறதா சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்குது இது. என்ன, அவர் உலக பிரச்சனையை பேசுகிறாரு, அது பேசுகிறாரு, இது பேசுகிறாரு. அவர் ஆஃப்டர் ஆல் ஒரு பிரவீன் சக்கரவர்த்தியும் மாணிக்கம் தாக்கூரும் மிஸ்லீட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால், அவரை கீழே இறங்க சொல்லிட்டு இவங்களை தலைவராக போட்டுடலாம். என்ன, அதெல்லாம் பாயிண்ட் கிடையாதுங்க. இப்போது இதில் ஒரு முக்கியமான கேள்வி நான் வந்து எழுப்புகிறேன். ராகுல் காந்தியை கரூர் சம்பவத்துக்கு கூப்பிட்டு பேசினாரு, ஜனநாயகனுக்கு ட்வீட் போட்டார், தமிழ் கலாச்சாரத்தின் மீது தாக்குதல். ஆமாம் ஆமாம், தமிழ் அதை நானே பேசினேன். ஜனநாயகன் படம் தான் தமிழ் கலாச்சாரத்தின் மீதான தாக்குதல். அது சென்சார் போர்டு தடுத்ததல்ல. ஒருவேளை அந்த தாக்குதலை கொஞ்சம் தடுத்து நிறுத்தியிருக்காங்கன்னு கூட அதை எடுத்துக்கலாம். விஜயோடைய பல படங்கள் தமிழ் கலாச்சாரத்தின் மீதான தாக்குதல், அதை விட்டுருங்க. என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னு கேட்டால், இதெல்லாம் ஜனநாயகத்துக்காக குரல் கொடுத்த கணக்கில் வச்சுக்கலாம். முதல்வரே போட்டிருக்காரு, சென்சார் போர்டை ஒரு வெப்பனாக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு. ஏன் கேள்வி, நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் இங்கே இருக்கிறீங்க. திராவிட முன்னேற்ற கழகம் தீய சக்தி, இந்த ஆட்சி வந்து வீணா போன ஆட்சி தான் இன்னைக்கு பேசியிருக்காருல்ல, சட்டம் ஒழுங்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல், பெண்கள் பாதுகாப்பு அவுட் ஆஃப் கண்ட்ரோல்,
இது மாதிரி ஏதோ பஞ்சு டயலாக் எழுதி கொடுத்ததை அவர் பேசுகிறாரு, இதை தொடர்ந்து பேசிட்டு இருக்காரு. இது ஒரு விஷயம். கரூர் சம்பவம் திமுகவின் சதி, செந்தில் பாலாஜி சதி, இதெல்லாம் வந்து இன்னைக்கும் நான் நீதி கேட்டு உங்கள்கிட்ட வந்திருக்கிறேன், நான் கூட்டம் நடத்துறதுக்கு இத்தனை தடையா, இது வந்து ஸ்டாண்டிங் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் இல்ல, ஸ்டாலின் சார் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் சரி இருக்கட்டும் அப்படின்னு இன்னைக்கு வந்து பேசுறாரு. ஓகே, அது இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு ஜனநாயகன் படம்னா சென்சார் போர்டுக்கும் திமுக, இப்போ நீங்கள் கூட்டணியில் தானே இருக்கிறீங்க, நீங்கள் எல்லாம் மனுஷனா, உங்களுக்கெல்லாம் யோக்கியதை நேர்மை ஏதாவது இருக்கா? ராகுல காந்தி தான் கேட்குறேன், இவங்களெல்லாம் கேட்கல. ராகுல் காந்திக்கு இதெல்லாம் தெரியாதா? இந்த மாதிரி பேசுறது தப்புன்னு அவர் சொல்ல மாட்டாரா? கட்சி தலைமை சொல்லாதா? நீங்கள் கூட்டணியில் இருக்கிறீங்க, இது வந்து 5ஆம் படையை கூட வச்சிருக்கிற மாதிரிங்க இது. இப்போ இவங்க இது வந்து செல்வ பெருந்தகை பேசினாரே, அதெல்லாம் சொல்லக்கூடாது. இதெல்லாம் வந்து ஒரு சீரியஸான அலகேஷன். ஒரு கரூரில் நடந்த விஷயத்துக்கு அவன் பொறுப்பேற்காம திமுக மேலே பொய்ப்பழி போட்டு அப்படி பிரச்சாரம் பண்ணும்போது நீங்கள் வாயை மூடிட்டு இருப்பீங்கன்னா, நீ வந்து அதுக்கு இரங்கல் தெரிவிக்க கூப்பிட்டு பேசுவ, வாயை மூடு, இது மாதிரி அசிங்கமாக பேசாத அப்படின்னு சொல்ல தெரியல உனக்கு. படம் வந்து ஜனநாயகனுக்கு மோடியை கண்டிக்கிற, இந்த ஆள் வந்து திமுகவை கண்டிக்கிறாரு, ஏன்டா அறிவு இருக்கா உனக்குன்னு உங்களுக்கு கேட்க தெரியல. அப்போது ஒரு கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சி என்ற முறையில் அதற்குரிய நாணயமோ நேர்மையோ இல்லாத ஒரு கூட்டம் தான் இந்த கட்சி. காங்கிரஸ் கட்சின்னு ஒரு கட்சி கிடையாது. காங்கிரஸ் கட்சிக்கும் விஜய் கட்சிக்கும் என்ன வேறுபாடு நீங்கள் சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். சொல்லுங்க தெரிஞ்சு. காங்கிரஸ் வந்து ஒரு தேசியம் பேசுற கட்சி, பாஜகவை எதிர்க்கிற கட்சி, சரி இப்படி எல்லாம் காங்கிரஸ். இல்ல நான் என்ன சொல்றேன்னா, ராகுல் காந்தி பேசுகிறார், சுயமா பேசுகிறார், விஜய் சுயமா பேசவில்லை. ஓகே, அப்படின்றது ஒரு முக்கியமான வேறுபாடு. ஓகே, முக்கியமான வேறுபாடு. அதுக்கு தவிர கூட ஆதவ அர்ஜுனா இருக்காரு, புஷி ஆனந்த் இருக்காரு, அப்புறம் இந்த அருண்ராஜ் இருக்காரு. இல்லை இது மாதிரி இவங்களுக்கும் பிரவீன் சக்கரவர்த்தி, மாணிக் தாக்கூர், ஜோதிமணிக்கு என்ன வேறுபாடுன்னு நான் சொல்லுவேன். எந்த மக்கள் அடித்தளமும் இல்லாத நபர்கள் விஜய் கூட இருக்கிறவங்க, இந்த மாதிரி சக்திகள். ஆதவ அர்ஜுனாவுக்கும் பிரவீன் சக்கரவர்த்திக்கு என்ன வேறுபாடு? 2 பேரும் ஒரே வேலையை தானே பார்க்குறாங்க, ஒரு வேலை தானே பார்க்குறாங்க. இவங்க வந்து திமுக தயவில் வெற்றி பெற்றவர்கள், எந்த அடித்தளமும் இல்லாதவர்கள். இப்போ இந்த மாதிரி சக்திகளை கூட வச்சுக்கிட்டு அவங்க பேச்சை கேட்டுட்டு இருந்தாக்கா அதுக்கு என்ன பொருள்? கட்சிக்கு என்ன அடித்தளம் இருக்குது? எல்லாம் பேசலாம், கட்சிக்கு என்ன? இந்த எஸ்ஐஆர் நடந்துச்சு, எஸ்ஐஆரில் டிஎம்கேயும் அதிமுக வேலை பார்த்தாங்க, விசிகெல்லாம் சிபிஐ சிபிஎம்லாம் வேலை பார்த்தாங்க. இல்லை, நான் இதை பார்க்கக்கூடிய மக்களுக்கு கேட்குறேன், நீங்கள் வாழக்கூடிய பகுதியில் இந்த திமுக, அதிமுக, சிபிஐ சிபிஎம், விசிகா, இந்த கட்சியை சேர்ந்த தொண்டர்கள் ஏதோ ஒரு நல்லது கெட்டதுக்கு வந்து பார்த்துருப்பீங்க. காங்கிரஸ்காரன்னு ஒருத்தனை யாராவது கண்ணால் பார்த்துருக்கீங்களா? அதான் எலெக்ஷன் நேரத்தில் பார்க்குறப்ப சொல்லுங்கள். கட்சி கிடையாது. நான் இன்னொன்று இது ஒரு சேலஞ்சாகவே சொல்கிறேன். சிபிஐ சிபிஎம் எல்லாம் மாநாடு நடத்துகிறாங்க, விசிகா மாநாடு நடத்துது, சீமான் நடத்துகிறாரு. நீ ஒரு மாநாடு நடத்து, நான் பார்க்குறேன், காசு கொடுத்து கூட கூப்பிட்டு வா, உனக்காக எவ்வளோ பேர் வரான்னு நான் பார்க்குறேன். ஒரு மாநாடு நடத்துனா இந்த கட்சி அன்னியோட முடிஞ்சிடும். கட்சியே ஒரு ரயில் மறியல் நடத்துனீங்களா, பார்த்தோமே நாங்கள் எவ்வளோன்னு, 2 பேர் அவரோட. ஆமாம், இதுதான் கட்சி. வந்து சும்மா ராகுல் காந்தின்னு ஒரு பிராண்ட் இமேஜை வச்சுக்கிட்டு இதுக்கு வந்து ஓட்டு போடுறாங்க. எங்கள்கிட்ட 4% இருக்குது, 5% இருக்குது, 7% இருக்குது, நாங்கள் இல்லைன்னா சிறுபான்மை அந்த பக்கம் போயிடுவோம். இதெல்லாம் பூச்சாண்டி. கொஞ்சம் ஓட்டு போகலாங்க, கன்னியாகுமரியில் கொஞ்சம் இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் இந்த நேரம் புத்தி தெளிஞ்சிருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன் தெளிஞ்சிருக்குன்னு நான் சொல்கிறேன்னா, திருப்பரங்குன்றம் பிரச்சனை நடந்துச்சு, எல்லாரும் பேசுனாங்க, சிபிஐ சிபிஎம் விசிகா. காங்கிரஸ் என்ன பண்ணுதுன்னு சொல்லுங்கள். அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு யாராவது வந்தாங்களா? விஜய் என்ன பண்ணாரோ அதான் காங்கிரஸும் பண்ணுச்சு. ஆமாம், நீ வந்து நான் பிஜேபி எதிர்க்கிறேன்னு பேசுறது உனக்கு என்ன யோக்கியதை, அருகதை இருக்குது? சும்மா பேப்பரில் அறிக்கை விடுறதுனால அறிக்கை வச்சு என்ன பண்ணுறது? கீழே ஆளே கிடையாது, ஒரு நாதியும் கிடையாது, கட்சின்னு ஒன்று கிடையாதுங்க. அவங்க சும்மா, அதனால தான் விஜயும் எதுவும் ஒன்றுன்னு நான் சொல்கிறதுக்கு என்ன காரணம், விஜய்க்கு ஆர்கனைசேஷன் கிடையாது, காங்கிரஸுக்கும் ஆர்கனைசேஷன் கிடையாது. விஜய்க்கு அந்த கரிஸ்மாவுக்கு ஒரு கூட்டம் இருக்குது. இவங்க வந்து ராகுல் காந்தி பாருங்கள், பயாஸ்கோப் மாதிரி சோனியா காந்தி பாருங்கள், எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சீனை போட்டுட்டு இருக்கிறாங்க. கீழே பாடி காங்கிரஸ் என்ற ஒரு கட்சி என்பது எதுவும் கிடையாது. அடுத்தவன் முதுகில் சவாரி செஞ்சு தான் இவங்க வந்து இது வரைக்கும் வெற்றி பெற்று இருக்கிறார்கள் இல்லையா? அதனால் இப்போ அது வந்து கலைஞர் பாதி சீட்டு கொடுத்தாரு இந்திரா காந்தி இருக்கும்போது, இன்னைக்கு 23 கொடுக்குறீங்க. ஆமாம், இன்னும் உங்கள் கட்சி முன்னேறி இருக்கு, கொடுக்குறாங்க. தஞ்சாவூரில் ஓகே மராத்தியர் ஆட்சி நடந்துச்சு. மராத்தியர் ஆட்சி நடந்த போது அந்த மராத்தா அங்கேருந்து கூப்பிட்டு வந்த ஆட்கள் இருக்காங்கல்ல,
தெலுங்கு மன்னர் மராத்திய மன்னர்னா அவன் ஆட்களுக்கு கொஞ்சம் சொத்து பத்து எழுதி வைப்பாங்க. அந்த மாதிரி மராத்திய பார்ப்பனர்களுக்கு தஞ்சாவூரில் என்ன பேருன்னா ராயர்னு பேர் அவங்களுக்கு. அவங்களுக்கு வீடு எழுதி வச்சுருவாங்க. வீடுன்னா எப்படி வீடு, இந்த தெருவில் வாசல்னா கொல்லை பக்கத்து கதவு இருக்குல்ல, அது அந்த தெருவில் இருக்கும். அப்படி நீளமாக இருக்கும். இந்த மாதிரி இது நவாப் வழியில், ஆற்காடு நவாப் வழியில் வந்தவனோ, நாயக்கர் வழியில் வந்தவனோ, இல்லை மராத்திய மன்னர் இப்படி வந்து சொத்து வந்தவன் யாரும் உருப்பிட்டதாக வரலாறு இல்லை. ஓகே, அவங்க சும்மா கிடைச்ச சொத்து தானே, உட்காந்து திங்கிறது, மைனர் சோக்கு, இது இப்படி தான் இருக்கும். அதனால் அங்கே ஊரில் ஒரு ஜோக்கு என்னன்னாக்கா, பொதுவாக ஒரு குடும்பத்தில் வந்து விசாரிக்கிறாங்க, பையன் என்ன படிக்கிறான், காலேஜ் படிக்கிறான், அது படிக்கிறான், நல்லா படிக்கிறானா, முன்னுக்கு வந்துடுவானா, அப்பாரு வந்துடுவான், ராயர் மாதிரி முன்னுக்கு வந்துடுவான், ராயர் முன்னுக்கு வந்த மாதிரி. அப்படின்னா என்ன, அப்படின்னா என்னன்னு கேட்டால், இந்த பெரிய வீடு ராஜா ஒரு ஃபர்லாங் இருக்குது வீடு இல்லையா, ராயர் என்ன செய்வாருன்னா பின்னால இருந்து 10 சதுரடியாக வித்துட்டு வருவார். 100 சதுரடியாக வித்துட்டு முன்னுக்கு வருவார். ஓகே, முன்னாடி அப்படி காங்கிரஸ் வந்து முன்னுக்கு வந்துருக்குது. இப்போ என்ன, காங்கிரஸ் முன்னுக்கு வந்த கதைன்றது இதுதான். கட்சியே இல்லை, அப்புறம் எனக்கு சீட்டு வேணும் அப்படின்னாக்கா அதில் ரொம்ப வேடிக்கை. எதுக்குடா அமைச்சரை வேணும்னா கட்சியை வளர்க்கணும் இல்லைன்ற. நீங்கள் இந்த செந்தில் காமெடி பார்த்துருக்கீங்களா, மலையை தூக்க போகிறேன்னு வந்து வசூல் பண்ணுவார். வசூல் பண்ணி எல்லாம் கூட்டமாக வந்து தூக்கி வைங்க அப்படின்ற மாதிரி அமைச்சரை கொடுங்க, அப்புறம் நாங்கள் கட்சியை நான் வந்து இப்போ திமுக வந்து ஆரம்பித்தாங்க, முதல்ல தேர்தல் புறக்கணிப்பு, அப்புறம் தேர்தலில் நப்பானின் சீட்டும் இப்படி ஜெயித்தாங்க, ஆட்சிக்கு வந்தாங்க. அப்படி தான் எல்லா கட்சியும் நம்ம பார்த்துருக்குறோம். கம்யூனிஸ்ட் கட்சியோ எந்த கட்சியும் ஆட்சிக்கு வந்து அப்படி தான் பார்த்துருக்குறோம். எங்களுக்கு ஆட்சியில் அமர்த்துங்க, நாங்கள் கட்சியை வளர்க்குறோம், இது நல்ல ஐடியாவாக இருக்குது. மோடிகிட்ட கூட கேட்கலாம் அவங்க, எங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுங்க, நாங்கள் கொஞ்சம் கட்சியை வளர்த்துக்கிறோன்னு. இதெல்லாம் ஒரு பேச்சு, ஒரு ஆள். அதான் அவர் சொல்லிட்டார்ல வெளிப்படையா, இப்போ சொன்னீங்களே விஜய். ஆமாம், விஜய் சொல்லிட்டாரு, வெல்த்து நீங்கள் வெல்வோம் ஒன்றாக, வெல்த்தை பார்ப்போம் தனியாக. இது வந்து ஒரு பாயிண்ட்டுங்க. இப்போ என்னையே கேட்டால் இப்போ திமுக சம்பாதிக்கலையா? ஆமாம், சம்பாதிக்கிறாங்க. எல்லா கட்சியும் அதுதான் செய்யுது. இப்போ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்போ விஜய் சொன்னதுலேருந்து ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னா வெல்த்தில் பங்குன்னு சொல்லியிருக்காரு. அவர் தான் ஊழலை ஒழிக்க போகிறவர். ஊழலை ஒழிப்போன்னு சொன்னவர் தான் என்கிட்ட வாங்க, அடிக்கிறதுல பாதி உங்களுக்கு, இல்லை பர்சன்ட் போட்டு இவ்வளவு அப்படின்னு சொல்கிறாரு. அதை புரிஞ்சுக்குங்க ஃபஸ்ட்டு. திமுக பங்கு கொடுக்க மாட்டேங்குது, நாங்கள் பங்கு கொடுக்குறோம் அப்படின்றது தான் இவருடைய கொள்கை என்பதை அதில் புரிஞ்சுக்கலாம். நீங்கள் ஒரு தேர்தல் அரசியல் கட்சியாக இருந்து அதிகாரத்துக்கு வந்து மீண்டும் அதிகாரத்தில் நிற்பதற்கும், கட்சி நடத்துவதற்கும், அதுக்கு மேலே சொந்த வளத்தை பெருக்கிக் கொள்வதற்கும் அவங்க வந்து லஞ்ச ஊழலில் ஈடுபடுகிறார்கள் அப்படின்றது எல்லா கட்சிக்கும் உரிய விதி. இப்போ நம்ம பிடிஆர் வந்து இந்தியா டுடே கான்க்ளேவில் எல்லாம் சரி, ஊழல் இங்கே அப்படி இருக்குது அப்படின்னு ராஜீவ் சர்தேசாய் கேட்டார். அவர் கரெக்டாக பதில் சொன்னார். ஊழல்ன்றது இந்தியாவில் இல்லை, அது வந்து யூனிவர்சல். அது இந்த ஊழல்ன்றது என்ன, அப்போது ஊழல்லையே சென்ட்ரலைஸ்டாக, அதுக்கு முன்னால் இன்னொரு என்டிடிவி இதில் அவர் பேரை மறந்து போச்சு, அவர் ஒரு பொருளாதார வல்லுநர், பிஜேபி ஆதரவாளர். அவர் வந்து எஃபிஷியன்ட் கரப்ஷன், தமிழ்நாட்டில் கரப்ஷன் இருக்கும்போதே எஃபிஷியன்சியும் இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கு அதுக்கு இவர் நல்லா பதில் சொன்னார். எஃபிஷியண்ட்டான சென்ட்ரலைஸ்டு கரப்ஷன் அப்படின்னு ஒன்று உண்டுன்னா 2014 நடக்கிறது தான் அது அப்படின்னு சொன்னார். எலக்ட்ரல் பாண்டிலிருந்து, பிரைம் மினிஸ்டர் பிஎம் கேர்ஸ்லேருந்து, இன்னும் அதானி வழியாக அதானிக்கு எழுதப்படுகின்ற சொத்துக்கள்லேருந்து, அதுக்கு மேலே ஒரு ஊழலை யாரும் கனவுல கூட காண முடியாது, மொத்தமாக எழுதி கொடுப்பதை. அது மாதிரி எதுவும் இங்கேயோ அல்லது வேறு மாநிலங்களிலேயோ எதுவும் நடந்து விடவில்லை. அது வந்து பாயிண்ட் கிடையாது. ஒருவேளை அப்படின்னாலும் இப்போ இதை இவங்க பேசுகிறாங்கன்னா, இப்போ கர்நாடகாவில் ஆட்சியில் இருக்கிறீங்க, அங்கே என்ன ரொம்ப எல்லாம் சுத்தபத்தமாக இருக்குதா? இல்லை நீங்கள் ஆட்சி நடத்துகிற இடத்துலலாம் ஒன்றும் நடக்கிறது இல்லையா? இதெல்லாம் வந்து பெரும் பேச்சு. கேள்வி என்னன்னா, சொந்த முயற்சியில் சம்பாரின்னு சொல்கிறேன் நான். நீ சும்மா உட்காந்து காலாட்டிகிட்டு இருப்ப, திண்ணையில் உட்காந்து உன்னை வந்து ஜெயிக்க வச்சு அதுக்கப்புறம் உங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்து சம்பாதிக்க வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கணுமா? இப்போ பிரவீன் சக்கரவர்த்தி போன்ற நபர்கள் என்ன செய்கிறாங்கன்றதை யோசிக்க நான் திரும்ப இதை வலியுறுத்துகிறேன். அதாவது பிஜேபிக்கு எதிராக ஐடியாலஜிக்கலாக
மிக கடுமையாக பேசுகிற கட்சி திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ் அல்ல. காங்கிரஸ் ஒரு எல்லைக்கு உட்பட்டு அப்படி தான் பேசிகிட்டு இருக்குது. அது வட துருவம்னா இது தென் துருவன்ற மாதிரி எதிர்த்து பேசிக்கொண்டிருப்பது திராவிட கட்சி அல்லது இடதுசாரி கட்சிகள் பேசுகிறாங்க, காங்கிரஸ் அல்ல அது. ஓகே, அப்போது கொள்கை ரீதியாக அதை எதிர்ப்பதற்கு பேசாமல் காசில் பங்கு வேணும் அப்படின்றதுக்காக ஆசைப்படுபவர்களை கட்சிக்குள்ளே தூண்டி விடுகின்ற நபரை என்னான்னு நீங்கள் பார்ப்பீங்க. பிரவீன் சக்கரவர்த்தி, இப்போது நான் என்ன கேட்குறேங்க, எஸ்ஐஆர் பற்றி சொன்னேன். மம்தா பானர்ஜி பெங்காலில் தேர்தல் வரும்போது மேற்கு மாநிலத்தில் காங்கிரஸ்லேருந்து பிரிஞ்சு போனது தானே திரிணாமுல் காங்கிரஸ். ஆமாம், அந்த அம்மா போய் சுப்ரீம் கோர்ட்டில் பேசுகிறாங்க. அது ஒரு சீனாகவே இருக்கட்டும். என்ன இஷ்யூக்கு பேசுகிறாங்க? மைக்ரோ அப்சர்வர் அப்படின்னு வெளி மாநிலத்திலேருந்து கொண்டு வந்து ஆளை போட்டு செக் பண்ணுறாங்க. அதில் டெக்னிக்கலாக பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பெயர்களில் நம்ம ஊரில் இப்போ பேர் போட்டு செகண்ட் நேம்னு கேட்பாங்க. அது தமிழ்நாட்டில் கிடையாது. இனிஷியல் போட்டு நம்ம போட்டுருவோம், ஜாதி போடுறது கிடையாது. அதுபோல் அங்கே சில பெயர்களை குமார் அப்படின்றது சேர்க்கறது அங்கே ஒரு பழக்கமாக இருக்குது. இதெல்லாம் டிஸ்கிரிபன்சின்னு சொல்லி அவங்களாம் ஓட்டு இல்லைன்னு பண்ணியிருக்கிறாங்க. ஆமாம், 8000 பேர், அதுவும் பிஜேபி ஆளுற மாநிலத்தில் இருந்து கொண்டு வந்து போட்டிருக்காங்க. ஆமாம். அடுத்தது இஸ்லாமியர்களுடைய வாக்கு திட்டமிட்டு பறிக்கப்படுது. இப்போ அதுக்கு மம்தா பானர்ஜி தான் ஃபைட் பண்ணணுமா? இப்போ முஸ்லீம்கள் உனக்கு ஓட்டு போட மாட்டாங்க, மம்தாவுக்கு தான் போடுவாங்க அப்படின்றதுனால அவங்க நாசமாக போட்டோம். ஏன் நீ போய் நிற்க வேண்டியதானே சுப்ரீம் கோர்ட்டில்? ஒன்று யார் நிற்க வேணான்னு ஹிமந்தா பிஸ்வா சர்மா முஸ்லீம்களை இனப்படுகொலை செய்யற மாதிரி ட்ரெய்லரே வெளியிட்டாப்ல. ஆமா, எல்லாம் ட்வீட் தான் போட்டுட்டு இருக்கிறாங்க. ஆமா, கௌரவ் கோகாயோட ஒய்ஃப் பாகிஸ்தான் ஏஜென்ட் அப்படின்னு அந்த பிரச்சாரமும் ஒரு பக்கம் பாஜக பண்ணிட்டு இருக்குது. இல்ல, நான் என்ன சொல்றேன், பாசிசத்துக்கு எதிராக அவசியமான கோணங்களிலெல்லாம் மாநில கட்சிகள், இந்த மாதிரி கட்சிகள் ஃபைட் பண்றாங்க. திரிணாமுல் காங்கிரஸ்ல வேற குறை இருந்தால் அது பேசலாங்க. நீங்க என்ன பண்ணீங்க அங்க? ராகுல் காந்தி ஓட்சோரி ஊர்வலம், நீ என்ன பண்ண? கார்த்திக் சிதம்பரம் சொல்றாரு ஓட்சோரிலாம் ஒண்ணு இல்லைன்னு பாண்டியாகிட்டே பேட்டி. அதை போய் ராகுல் காந்திகிட்ட சொல்லு, ஓட்சோரி இல்லை, எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன்னு. அவரு தான் ராகுல் காந்தி ஓட்டிங் மிஷின்ல அந்த கேள்வியும் எழுப்புறாரு ராகுல் காந்தி. அதெல்லாம் எந்த ப்ராப்ளமும் இல்லைங்க. இது என்ன காங்கிரஸ் கொள்கையா? இதை ஏத்துக்கிட்டாதான் காங்கிரஸ்ல இருக்கணும். இது என்ன 10 கொள்கையில இது ஒரு கொள்கையா அப்படின்னு கேட்கிறாப்புல. அதுதான் கட்சியோட யோக்கியதை. இப்போ நான் என்ன சொல்ல வரேன், அதை சென்ட்ரல் ஸ்லோகனாக வச்சு தான் பீகார் கேம்பெயின் நடத்தினார். ஹரியானாவில் நாங்கள் ஜெயிச்சுட்டா எங்களை தோக்கடிச்சதா போய் பித்தலாட்டம் பண்ணிட்டாங்கன்னாங்க. கர்நாடகாவில் மகாதேவ்புராவில் பெல்காமில் என்ன நடந்தது அப்படின்னு போட்டிருக்காரு. இதை விட ஒரு ராகுல் காந்தி மூஞ்சில் காரி துப்ப முடியுமான்னு எனக்கு தெரியல. அதை செஞ்சுட்டு ஒரு ஆள் அந்த கட்சியிலேயே இருக்கிறாரு. இப்படி ஒரு மானங்கெட்ட கூட்டத்துக்கு பதவி வேற வேணுமா? இது என்ன, இது கட்சின்னு சொல்லிக்கிறதுக்கான மக்கள் சேவை செய்யறதுக்காக தான் நாங்க கேட்கிறோம். இதை சதின்றாரு, இது நியாயமா அப்படின்னு மாணிக்கம் தாக்கூர் கேட்கிறாரு. சரி, சிஎம் அப்படி இல்ல இது மக்கள்கிட்ட சொன்னீங்கன்னா சிரிப்பாங்க. முதல்ல மக்கள் உங்களை யாரும் பார்த்ததே கிடையாது. யாரும் பார்த்து, நான் இப்போ ஒன்று கேட்குறேங்க, இதை நான் பிஜேபிக்கு ஆதரவாக பேசுறதா எடுத்துக்க கூடாது. தமிழ்நாட்டில் பிஜேபி வளர்ந்துருக்கா, காங்கிரஸ் வளர்ந்துருக்கா? பிஜேபி தான் வளர்ந்துட்டு இருக்குது. தொடர்ந்து எல்லா இடத்துலயும் கலவரத்தை தூண்டுறான், மக்களை கலவரம் தூண்டுறது மட்டும் இல்லைங்க, அங்கங்க கொடிய நடுறான். ஆமா, இல்ல அவன்கிட்ட காசு இருக்கு வளர்றான். விசிகாட்ட காசு இருக்கு தான் வளர்றாங்களா? சிபிஎம் காசு இருக்கிறதுனால தான் பண்ணிட்டு இருக்கிறாங்களா? எதுவுமே செய்யாத, ஆக்சுவலா சொல்லப்போனால் ஒரு சமூகத்துக்கு எந்த விதத்திலும் பொறுப்பில்லாத ஒரு கூட்டம் பாரசைட்ஸ் அவங்க தான் கட்சியில் இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு எனக்கு தமிழ்நாட்டில் 2 காங்கிரஸ்காரங்களை தான் தெரியும். ஒன்று கோபன்னா, இன்னொன்று பீட்டர் அல்ஃபோன்ஸ். இதை தவிர இப்போ தலைவர் செல்வ பெருந்தகைன்னு போட்டிருக்கிறாங்க. ஆனால் அந்த காங்கிரஸினுடைய பிஜேபி எதிர்ப்பு அரசியல் அப்படின்னு ஒன்று பேசக்கூடியவர்கள் இவங்க 2 பேரும். தீவிர காங்கிரஸ்காரரை விட்டீங்கள, திருச்சி வேலுசாமி அவர் குருமூர்த்தியோட நிகழ்ச்சியில போய் கலந்துக்கிறாருங்க. ஆமாம், துக்ளக் ஆண்டு விழால போய் கலந்துக்கிறாரு. செல்ல பெருந்தகைய பொதுவெளியில வாடா போடான்னு பேட்டி கொடுக்குறாரு. ஆமா, அவரை கட்சியில வச்சிருக்கிறாங்க. ஆமா, இதெல்லாம் என்ன கணக்கு? இதுதான் கட்சி. இப்போ இந்த மாதிரி ஒரு கட்சியை அமைச்சரவையில் கொண்டு வந்து வச்சா அந்த அமைச்சரவை விளங்குமான்னு நீங்க சொல்லுங்க. இல்ல, இன்னொரு லாஜிக் சொல்றாங்களே, அதாவது தமிழ்நாட்டுல ஏன் விஜயை இந்த அளவுக்கு லைக் பண்றாங்க காங்கிரஸ்காரங்க, அல்லது காங்கிரஸ் தலைமை விரும்புவதற்கான காரணம் கேரளா,
பாண்டிச்சேரி, ஆந்திரா, கர்நாடகா, இப்படி எல்லா இடத்துலையும் விஜய்க்கு வந்து ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது. அவரை வச்சு அங்கே வந்து மற்ற இடங்கள்லாம் ஆட்சியை பிடிக்கலாம் அப்படின்றது தான் காங்கிரஸோட திட்டம். காங்கிரஸ் தலைமைக்கும் அதுதான் வந்து எண்ணம் அப்படின்ற ஒரு கருத்து மீண்டும் மீண்டும் வைக்க. ஒரு 2 பாயிண்ட் தான் சொல்கிறேன். விஜய்க்கு கொள்கை எதுவும் கிடையாது. விஜய்க்கு கீழே இருக்கிற கூட்டத்துக்கும் என்ன கொள்கை, அதெல்லாம் வீடியோவே நான் எல்லாரும் போட்டாங்க. அவங்க மாநாட்டில் போய் இவங்க பேரை சொல்லுன்னா கூட யாருக்கும் தெரியல. எவ்வளோ தொகுதி, 4 தொகுதியில் ஜெயிப்போம், நாங்கள் ஆட்சி அமைக்கிறோம் அப்படின்னு பேசின அந்த காமெடியெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம். அப்போது பிஜேபியை நான் எதிர்க்க மாட்டேன் அப்படின்னு கூட்டத்துக்கு கூட்டம் சத்தியம் பண்ணக்கூடிய ஒருத்தர், அவரோட சேர்ந்தா ஆட்சியை பிடிச்சிடலாம் என்பது காங்கிரஸின் கருத்தாக இருக்குமானால் எனக்கு ஒன்றும் ஆட்சேபணம் இல்லை. அதை வெளிப்படையாக சொல்லுங்கள். சொல்லிவிட்டு அவங்கள வெளியே கழட்டி விட்டுடலாம். உங்களுடைய இது பிஜேபி எதிர்ப்பு அப்படின்றது ஒரு நாடகம். அதிகாரத்துக்கு வருவது மட்டும்தான் உங்களுடைய நோக்கம். பிரவீன் சக்கரவர்த்தி எல்லாம் நடந்துக்கிறதுலேருந்து பிஜேபி வந்து கைகொட்டி சிரிச்சா பரவாயில்ல, கூட்டணி பலவீனமானால் பரவாயில்ல, ஒருவேளை திமுக தோற்று போனாலும் பரவாயில்ல, நமக்கு பதவி கிடைக்கணும், இல்லைன்னா கூட்டணி நாசமாக போட்டோம் என்று கருதக்கூடியவர்கள் பிஜேபி எதிர்ப்பாளர்கள் நம்ம நம்பணுமா? ஒருவேளை அவங்களுடைய திட்டம் நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்க வெளிப்படையாக சொல்லிட்டு வெளியே போயிடலாம். அதான் நேர்மையான வழியாக இருக்கும். இதில் நான் என்ன சொல்ல வரேன், காங்கிரஸுக்குள்ளே இருக்கக்கூடிய மற்றவர்கள், இன்றைக்கி பிரவீன் சக்கரவர்த்தி பெரும்பான்மை காங்கிரஸாரர்களின் கருத்து அப்படின்னு போட்டிருக்கிறாரு. இந்த 4 பேர் பேசிகிட்டு இருக்கிறத தான் நம்ம பார்க்குறோம். 3 பேரா 4 பேராக பேசிகிட்டு இருக்கிறத தான் பார்க்குறோம். மற்றவர்கள் இதற்கு எதிராக பேசணும். ஏன் பேசாமல் இருக்கிறாங்க அப்படின்றத நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, இவர்களுக்கு தலைமையின் ஆசீர்வாதம் இருக்கிறது என்பதனால் இவர்கள் எதிர்த்து பேசாமல் இருக்கிறார்கள். அப்படி தான் நான் புரிஞ்சுக்கிறேன். அப்படி இருந்தாக்கா முன்ன தமாக உடைச்ச மாதிரி உடைச்சிருங்க, அது நாசமாக போட்டோம். அதை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா பாசிச எதிர்ப்பு என்பது, பிஜேபியை வீழ்த்துவது என்பது 26 சட்டமன்ற தேர்தலோடு முடிய போகின்ற காரியம் அல்ல, இல்லையா? திமுக ஒரு வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தாலும் கூட அடுத்தது டீலிமிட்டேஷன் வருது, சென்சஸ் வருது, இன்னும் இந்து ராஷ்டிரத்தை நோக்கி எப்படிலாம் தள்ளிட்டு போகிறதோ எல்லாம் செய்ய போகிறான். அது எதுக்கும் காங்கிரஸ் பல்லு குத்துறது கூட யூஸ் ஆகாது தமிழ்நாட்டில், அதுக்கு பயன்பட போகிறதில்ல. இது வந்து தேர்தல் அரசியலுக்கு அப்பாற்பட்டு களத்தில் நம்ம பெரிய போராட்டம் நடத்த வேண்டியது. எஸ்ஐஆரை வச்சு தில்லுமுள்ளு பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஃப்ராடு பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால இங்கே 1,70,00,000 பேருக்கு வந்து இது அனுப்புகிறாங்க. ஆமாம், அவங்க உங்களுக்கும் முரண்பாடு இருக்குது நிரூபி, ஏற்கனவே 1 கோடியை நீக்கிட்டாங்க. ஆமாம், அதனால தேர்தல் அரசியல் என்பது பி ஆல் எண்ட் ஆல் இல்லை, அப்படி நீங்கள் இருக்க முடியாதுன்னு அவங்களே வந்து ஆக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் காங்கிரஸ் கட்சி தேர்தல் அரசியலுக்கே லாயக்கு இல்லை. அப்புறம் அவங்க வீதிக்கு வர்றதை பற்றி அப்புறம் பேசுவோம். அதனால் அதை வச்சுட்டு ஒன்றும் பண்ண போகிறதில்ல, போனால் போகட்டும். அதனால் ஒரு ஓட்டு இழப்பு ஏற்படுமா? கன்னியாகுமரி மாவட்டத்தில் கொஞ்சம் பேர் போனால் போகட்டும். என்னுடைய கணக்குப்படி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போது திருப்பரங்குன்றத்துக்கு மட்டும் இல்லை, கிறிஸ்தவர்கள் மீது திண்டுக்கல்ல அந்த பிரச்சனை, பெருமாள் கோயில்பட்டி அல்லது குமரி மாவட்டத்தில் நடந்த அங்கே பிரச்சனை, எதுக்கும் காங்கிரஸ்காரன் எதுக்கும் பேசினதும் இல்லை, வந்ததும் கிடையாது. அதனால் அப்படி சிறுபான்மை மக்கள் ஒன்றும் அப்படி முட்டாள்கள் கிடையாது, அவங்களுக்கு நல்லா தெரியும். அப்படி வந்து விஜய் கிறிஸ்டியன், நம்மளும் கிறிஸ்டியன் அப்படின்னு நினைக்கக்கூடிய பைத்தியக்காரன் 10 பேர் இருந்தாக்க அவன் போட்டு போகிறான், அது பிரச்சனை இல்லை நமக்கு. அதனால் எதுவும் ஆகிட போகிறதில்ல. ஆகையினால் இவர்களை சீக்கிரம் பேக்கப் பண்ணி அனுப்பிடுறது நல்லது. என்னுடைய கருத்து, திமுக காரர்களுக்கு நான் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, நம்மளா அனுப்புவானா அவங்களா போகட்டும் அப்படின்றது பொதுவாக திமுகவினுடைய அணுகுமுறைன்னு வச்சுக்கிட்டா, இந்த சீட்டில் என்ன 4 சீட்டு குறைச்சி கொடுங்க, ஒத்து வராது அப்படின்னா டேக் இட் ஆர் லீவ் இட், சரி கிளம்புங்க அப்படின்னு அனுப்பிடுங்க. அவங்களோட திட்டமே நான் என்ன நினைக்கிறேன்னா, குழு போட்டோன்னு ஊருக்கு முன்னால் உலகத்தில் எவனும் செய்யாத வேலை இது. உன்னை யாரும் அப்போயே குழு போட சொன்னது, யாருமே போடலை, இந்த எடப்பாடியே போடலை. நீங்கள் ஒரு குழு போட்டாக்கா அதுக்கு இங்கே குழு போடணுமா? அதுக்கு நோக்கமே என்ன நான் நினைக்கிறேன்னா, குழு போட்டு பேச்சுவார்த்தை நடத்தி சீட்டு பேரத்தில் சிக்கல் வந்தால் அப்படியே அதை சொல்லி விஜய்க்கு தாவிடலாம் அப்படின்ற திட்டத்தின் அடிப்படையில் தான் இந்த குழு போட்டிருக்கிறாங்க. அது திமுகவுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கிறதுனால தான் இழுத்து 22ஆம் தேதி பிப்ரவரி 22 கொண்டாந்து வச்சுருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். 22 உட்காந்து ஒரு 5-6 ரவுண்டு பேசுங்க, எல்லாம் மார்ச் மாதம் வரும்போது என்னான்னு சொல்லி அனுப்பி வச்சுருங்க. நண்பர்களாக பிரிவோமா என்ன டயலாகோ அதை சொல்லி வெளியே அனுப்பிடுங்க. அதனால் எந்த பாதகமும் ஏற்படாது. அது
இந்த இந்த பர்செப்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த பர்செப்ஷனுக்கெல்லாம் பயப்பட வேண்டாம், பயப்படக்கூடாது. அதையும் வந்து சில காங்கிரஸ்காரர்கள் வந்து சொல்கிறாங்களே, சும்மா நாங்கள் கூட்டணியில் பங்கு கேட்டோம், அதிகாரத்தில் கேட்டோன்னு உடனே எல்லாரும் வந்து கொதிக்கிறாங்களே. ஆனால் ராகுல் அப்படின்ற அந்த இமேஜ், அதுக்காக தான் வந்து இப்படி 40க்கு 40ன்னு ஒரு அந்த இமேஜுக்கு ஒரு மரியாதை ஏற்படுத்தி கொடுத்தவர் முதல்வர் ஸ்டாலின். எல்லாரும் 3வது அணின்னு பேசிட்டு இருந்தாங்க. 3வது அணியெல்லாம் விளங்காது, காங்கிரஸ் தலைமையில் ஒரு அணி, ராகுல் பிரதமர் அப்படின்னு ப்ரப்போஸ் பண்ணவர் ஸ்டாலின். சரிதானா? 3வது அணின்றது இந்த பாசிச எதிர்ப்பை பலவீனப்படுத்தும் என்ற கோணத்தில் உங்கள்கிட்ட நிறைய அனுபவப்பட்டு அடிப்பட்டவங்க மம்தா பானர்ஜி போன்றவர்கள் தான் உங்கள் சங்காத்தியமே வேணாம் அப்படின்னு வெளியே இருக்கிறாங்க. இப்போ அது தமிழ்நாட்டுக்கும் அந்த டேஸ்ட்டை வந்து காட்டுறீங்க நீங்கள். அதுதான் இப்போ நடக்குது. உங்கள் இமேஜ் ஒன்று இருக்குது அப்படின்னா அதை உருவாக்கி கொடுத்தது இங்கேருந்து இப்போது ராகுல் காந்திக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தான். அதனால் நாடாளுமன்றத்தில் திமுக உறுப்பினர்களின் தயவு காங்கிரஸுக்கு தேவைப்படுது. 29ல் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நீங்கள் அதாவது கூட்டணியில் இருக்கிற ஒவ்வொரு கட்சியும் தங்கள் கட்சியை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று விரும்புவதில் ஒன்றும் தப்பு இருக்க முடியாது. ஆனால் அந்த கட்சியை வளர்த்து கொள்வது என்பது இந்த கூட்டணியின் பொது நோக்கத்துக்கு உட்பட்டதாக இருக்கணும். அப்படி உட்பட்ட முறையில் தான் இடதுசாரிகளோ பிசிகாவோ கட்சியை வளர்க்குறாங்க. நான் ஒன்று கேட்குறேன், திமுக பல நடவடிக்கைகளில் ஈடுபடுது, பிசிகா இடதுசாரிகளும் பல நடவடிக்கைகளில் ஈடுபடுறாங்க. அவங்க தங்கள் கட்சியை வளர்த்துருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் அதை நம்புறதுக்கு ஒரு நியாயம் இருக்குது. இவங்க எங்கள் கட்சி வளர்ந்துருக்குது, 2 சீட்டு கூட கொடுங்க அப்படின்னு சொன்னாக்க அதை காதால் கேட்குறதுக்கு அதுக்காக ஒரு நியாயம் இருக்கா? கிடையாது. அதனால் இதை வந்து இது பூட்ட கேஸு. இது அங்கே அதோட போகிறதே நல்லது. விஜயோட போனாக்க செங்கோட்டையனுக்கும் நாஞ்சில் சம்பத்துக்கும் கிடைக்கக்கூடிய மரியாதை இவங்க எல்லாருக்கும் கிடைக்கும். அந்த இடத்துக்கு இவர்கள் தகுதியானவர்கள். பனையூர் கேட்டில் தான் இவங்க கிடக்கணும் அப்படின்றது இறைவன் விதித்தது அப்படின்னாக்கா இவங்களை பனையூர் கேட்டுக்கே அனுப்பிடுறது தான் நல்லது. காங்கிரஸ் பற்றி ஏன் ராகுல் காந்தியவே கடுமையாக இவ்வளோ வந்து விமர்சிக்கிறீங்க நீங்கள்? இதுக்கு முன்னாடியும் இப்படி தானே இருந்துச்சு காங்கிரஸ், என்ன அப்போ வந்து நீங்கள் ஆதரித்து வந்து பேசுனீங்களா? இல்லைங்க, காங்கிரஸ் வந்து இதற்கு முன்னால் செய்த தவறுகள் பிஜேபி ஆட்சிக்கு வருவதை எப்படி சாத்தியப்படுத்தின அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறதெல்லாம் குற்றச்சாட்டுன்னு சொல்கிறத விட இதெல்லாம் வரலாற்று உண்மை. சரிதானா? இப்போ ஒரு டேர்மு வாஜ்பாயோடைய திமுக கூட்டணி வைத்தது அப்படின்றதுக்காக அன்னைக்கு நீங்கள் கூட்டணி வச்சிங்கல்ல, நீங்கள் தானே கொண்டாந்தீங்க அப்படின்னு திரும்ப திரும்ப திமுகவை விமர்சனம் பண்ணுறாங்க. அந்த தவறை நாங்கள் செய்ய மாட்டோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. காங்கிரஸ்காரன் நான் இந்த பாவங்கள்லாம் பண்ணியிருக்கிறேன் இந்த நாட்டுக்கு, இதனால தான் பிஜேபி வந்திருக்கான்னு என்னைக்காவது சொல்லியிருக்கானா? அதை சொல்லாமல் மரியாதையாக விட்டு வச்சுருக்கிறோம். அது மரியாதையாக விட்டு வச்சுருக்கிறோம். அவங்க அதெல்லாம் சொல்லணும். ஒன்று, இந்த மரியாதையை ஏன் விட்டு வச்சுருக்கிறோம் அப்படின்னா தேர்தல் அரசியலை பொறுத்த வரைக்கும் இது ஒன்றொன்றுக்கு விளக்கம் சொல்லு அப்படின்னு கேட்கறது இல்லை. இப்போதைக்கு இந்த தேர்தல் அரசியல் அரங்கில் எதிரியை வீழ்த்துவதற்கு சேர வேண்டியிருக்குது. இப்போ பிரேமலதான்னு ஒரு அம்மா இருக்குது, ஒரு கட்சி இருக்கும், அவங்க கொள்கை என்ன வந்து சொல்லுங்க. அவங்க தான் திண்டுக்கல் சீனிவாசன் சொல்றாரு, யாரு கூட கொடுக்குறாங்களோ அதான் என் கொள்கை. ஆமா இல்லையா? யாரு சீட்டு கூட கொடுக்குறாங்க, ராஜ்யசபா சீட்டு கொடுக்குறாங்களோ அந்த கொள்கையே சிறந்த கொள்கை. இப்படி ஆளையும் அதுக்கு ஒரு 2.5% இருக்குமோ அல்லது 1.25% இருக்குமோ, அந்த 200 ஓட்டு 300 ஓட்டில் நம்ம தோத்துருவோமோ, அதற்காக கூட்டு சேருவது என்ற துர்ப்பாக்கியமான ஒரு நிலைமை இருக்கும்போது, கருணாஸ் போன்ற ஆட்களை எல்லாம் சேர்க்க வேண்டிய ஒரு கண்டிஷன் இருக்கும்போது காங்கிரஸை அந்த மாதிரி தான் வந்து சேர்க்க வேண்டியது. இத்தனை நாள் சொன்னீங்களேன்னா ஆமாம், அதை மறந்து விடவில்லை. ஏன் இதை திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியிருக்குன்னா மண்டையில் அடிச்சுக்கிட்டே இருக்கணும், உன் யோக்கியதை இதுதான், இல்லைன்னா ரொம்ப ஏறிடும்னு சொல்கிறேன். நான் இதை காங்கிரஸுக்காக மட்டும் சொல்லலை, அது எந்த கட்சி கடந்த காலத்தில் தவறு செய்திருந்தாலும் அந்த தவறுகள் சுட்டி காட்டப்படணும். இன்னைக்கு ஒரு பொது நோக்கத்தை சீர்குலைக்கின்ற அடிப்படையில் இது வந்து திமுகவுக்கு செய்கிற பாதிப்பு இல்லைங்க, இது மக்களுக்கு செய்கிற பச்சை துரோகம். தமிழ்நாட்டை காங்கிரஸ் காட்டி கொடுக்கிறது அப்படின்னு நான் சொல்கிறேன். இதுக்கு ஒரே வார்த்தையில் சொன்னாதான், தமிழ்நாட்டை பிஜேபிக்கு காங்கிரஸ் காட்டி கொடுக்கிறது. அந்த வேலை தான் இப்போ நடந்துட்டு இருக்குது. அந்த வேலை செய்கிறவங்கள மன்னிக்க முடியாது நம்ம. அப்படி தான் இதை வந்து அணுகணும்.
ஓகே தோழர், இவ்வளவு நேரம் நம்முடைய பார்வையாளர்களுக்காக நேரத்தை ஒதுக்கி உங்களோட கருத்துக்களை விரிவாக பகிர்ந்துட்டதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.